Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். In this section, we are going to discuss about matters around us. நம்ம சுற்றி உள்ள பருப்பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சுற்றி பல்வேறு பொருட்கள் காணப்படுது. Variable things present in a universe. இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மேட்டர்ஸ் சொல்லலாம். The all things present in the universe is called matter. இப்போ மேட்டர்ஸ்னா நான் பார்க்கும்போது டெஃபினிஷனா மேட்டர்ஸ் இஸ் anything that has mass and occupies space. மேட்டர்ஸ்னா has mass, ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கணும் அண்டு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொண்டிருக்கணும். occupies space. ஸோ மேட்டரான டெஃபினிஷன் தான். அப்போ அனைத்து பொருட்களையும் நாம மேட்டர்ஸ் சொல்லலாம். all things are matter. It has a mass and occupies space. குறிப்பிட்ட நிறையும் ஒரு இடத்தையும் அடைத்து கொண்டிருந்தால் அது நம்ம மேட்டர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற பெஞ்சஸ், டேபிள், பிளாக் போர்டு, விண்டோஸ், எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற உணவு, உடை, விவசாயத்தில் பயன்படுத்துகிற உரங்கள், மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம மேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆல் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் மேட்டர் பிகாஸ் இட் ஹேஸ் ஏ மாஸ் அண்ட் ஆக்குவைஸ் ஸ்பேஸ். அது ஒரு குறிப்பிட்ட நிறைய இருக்குது, ஒரு இடத்தையும் அடைத்து கொண்டு இருக்குது. அதனால் நம்ம அதை மேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், O2 and N2 gases present in atmosphere. ஸோ இந்த கேஸஸை நம்ம மேட்டர்ஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா நம்ம பண்ணால் பார்க்க முடியல, உணரதான் முடியுது. ஸோ இந்த கேஸஸை வந்து நாம் பருப்பொருட்கள்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ மேட்டர் பிகாஸ் திஸ் கேஸ் ஹவ் பர்டிகுலர் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். இது வந்து அண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொண்டு இருக்குது. வளிமண்டலத்தில் இது ப்ரெசண்டாக இருக்குது. வளிமண்டலத்தில் O2 N2 கேஸஸ் இருக்குது அண்டு இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிறைய இருக்குது. ஸோ இதுவும் வந்து மேட்டர்ஸ் தான். ஸோ மேட்டர் மெயின்லி எக்ஸிஸ்ட் இன் 3 ஸ்டேட். மேட்டர்ஸ் வந்து 3 ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஒன்று சாலிட், ஒன் இஸ் சாலிட், another one is liquid, third one is gases. So in the universe matter can exist in solid, liquid, gases. So இந்த liquid and gas நாம ஜெனரலா fluids னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் இந்த செக்ஷனில் பார்க்க இருக்கிறோம். வாட் இஸ் மேட்டர்ஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ மேட்டர்ஸோட டெஃபினிஷன் சொல்லியாச்சு. மேட்டர் இஸ் எனிதிங் that has a mass and occupies space. மேட்டர்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன், மேட்டர்ஸை நம்ம ஜென்ரலாக அவனோட ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ பருப்பொருட்கள்னு சொல்கிறோம் தமிழில். based on physical state of matter, we can classify. One is solid. Solid many examples சொல்லலாம். நாம ஐஸ் கியூபு, அயன் பார், சுகர் கிறிஸ்டல், இது எல்லாமே நம்ம சாலிட் சொல்லலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர், சால்ட் அண்டு ஐஸ். ஐஸ்னா H2O சாலிட், அதை புரிஞ்சுக்கணும். ஐஸ்னா H2O சாலிட். அண்டு அடுத்த கிளாசிஃபிகேஷன் லிக்யூட். லிக்யூட் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற லிக்யூட் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆயில், குக்கிங்க்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது. அண்டு ஒன் ஆஃப் த மெட்டல் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் லிக்யூட் ஸ்டேட் கால்டு மெர்க்குரி. இதெல்லாம் நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்டு கேசியஸ் ஸ்டேட். ஸோ கேசியஸ் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா
example oxygen, nitrogen gases, H2 gases, chlorine gases. So இதெல்லாம் gases example. இது எல்லாத்தையும் நாம matter சொல்லலாம். It has a particular mass and occupies space in the universe. So இது இல்லாம other states என்னன்னு பார்த்தோம்னா plasma and Bose-Einstein states இருக்கு. So இதான் வந்து matters ஓட classification based on the physical state. Physical state வச்சு நாம classify பண்ணியிருக்கோம். Next, based on chemical classification. Chemical classification பார்த்தோம்னா அதில் பெர்சென்டாக இருக்கிற பேஸ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் மேட்டர், அந்த மேட்டர்ஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குது அதோட காம்போசிஷன், அதை பொறுத்து நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ், another one is impure substance or mixture. impure substance சொல்லாங்க, or mixture classify பண்றோம். So இந்த chemical classification பத்தி பார்க்கலாம். So matters on பார்க்குறோம். Matters is anything that occupies space and has a mass. Definition. Classification of matters பார்க்குறோம். Matter based on a physical state, liquid, solid, gases பிரிக்கலாம். இது chemical classification பார்க்குறோம். Pure substance and impure substance are otherwise called mixture. Pure substance further நம்ம classify பண்ணலாம். ஒன்று வந்து element, another one is compound. Element, another one is compound. எலமெண்ட்னா நான் பார்த்தோம்னா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். எக்ஸாம்பிள் H2. காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் H2O சொல்லலாம். நெக்ஸ்ட் மிக்சர்ஸுக்கு எக்ஸாம்பிள் மிக்சரை ஃபர்தராக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஹோமோஜினியஸ் மிக்சர் அண்டு ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர் எக்ஸாம்பிள் ட்ரூ சொல்யூஷன் அண்டு அலாய்ஸ். ஹெட்ரோஜினியஸ் ஃபர்தராக வந்து சஸ்பென்ஷன் அண்டு கொலாய்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இதை பற்றி தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். மிக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். தமிழ் தூய பொருள் சொல்லலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா கம்போஸ்டு பை சிம்பிள் ஆட்டம் ஆர் மாலிகுல். Simple atoms or molecule. Pure substance have fixed composition. Pure substance வந்து fixed compositionல இருக்கும். Constituents வந்து செப்பரேட் பண்ண முடியாது. So pure substance பார்த்தோம்னா pure substance are composed by simple atom or molecule அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபர்தராக நம்ம எலமெண்ட்டுன்னு பிரிக்கலாம் அண்டு காம்பவுண்ட் கிளாஸிஃபை பண்ணலாம். மிக்சர்ஸ்னால் பார்க்குறோம். மிக்சர் கண்டைன் 2 or more component. ஒன்லி ஒன் காம்போனன்ட் இருந்தால் அது வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். 2 or more component mixed in any ratio. இங்கே பியூர் சப்ஸ்டன்ஸ்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கும். இது இம்பார்ட்டன்ட். One component, pure substance composed by simple atom or molecule, or pure substance contain only
சிம்பிள் ஆட்டம் ஆர் மாலிகுல்னு சொல்லலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் சிம்பிள் ஆட்டமாக இருக்கும், இல்லைனா மாலிகுலாக இருக்கும். மிக்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா மிக்சர் கண்டைன் 2 or more component in any ratio. எனி ஒன் ஆஃப் த ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர்ஸை பார்த்துடலாம். நான் சொல்கிறோம் 2 or more காம்போனன்ட் இருக்கணும். இதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணும்போது ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர்னா ஒன்றும் இல்லை, மிக்சர் வந்து 2 or more காம்போனன்ட் இருக்கும். இது யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருக்கும். ஒன்று வந்து யூனிஃபார்ம் composition, mixture having component in uniform composition. Second வந்து miscible, அது ஒன்று கலந்துருக்கும். 2 or more component இருக்கும். அந்த காம்போனன்ட் வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷனில் present ஆகிருக்கும் அண்ட் miscible with each other. ஒன்று நன்கு கலந்து இருக்கும். இதுதான் நம்ம ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் நாட் டிஸ்யூபிள் அஸ், அதை நம்ம தனித்தனி காம்பவுண்டாக பார்க்க முடியாது. ஸோ ஹோமோஜினியஸ் மிக்சர்னா இந்த 3 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். The mixture having component in uniform composition and which are miscible into each other is called homogeneous mixture. இதை நம்ம ஆல்சோ சொல்யூஷன் சொல்லலாம். homogeneous mixture நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். One is sugar solution. sugar solution என்னன்னு தெரியும், sugar plus water இருக்கும். ஸோ 2 காம்போனன்ட் மிக்ஸ் ஆகிருக்கு யூனிஃபார்ம் காம்போசிஷனில் அண்டு மிஸ்சிபிள், ஒன்று நன்கு கலந்துருக்கும். we cannot see the sugar and வாட்டரையும் சுகரையும் தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது சுகர் சொல்யூஷனில். ஸோ செகண்ட் வந்து எல்பிஜி கேஸ். ஈஸியாக ஒன்று ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறேன். எல்பிஜி கேஸில் வந்து பியூட்டேன் அண்டு புரோப்பேன் இருக்குது. ஸோ இந்த 2 கேஸஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். பியூட்டேன்றது ஒரு காம்போனன்ட், புரோப்பேன்றது ஒரு காம்பவுண்ட், 2 கேஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். we cannot see the individually butane and புரோப்பேன் தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது. அது தேர்ட் ஒன் இஸ் brass. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டீல். ஸோ இந்த பிராஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா காப்பர் அண்டு ஜிங்க் இருக்கும். இந்த ஸ்டீலில் வந்து இரும்பு அயன் ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் நிக்கல் பெர்சென்டாக இருக்கும். இன்னும் சம் அயன்ஸ் சம் மெட்டல்ஸ் பெர்சென்டாக இருக்கும். பட் ஸ்டீல்னா வந்து இந்த மிஸ்சிபிள் ஆஃப் அயன் கார்பன் நிக்கல்னு வச்சுக்கலாம். ஸோ வி கேனாட் see the அயன் கார்பன் நிக்கல் இண்டிவிஜுவலி. இது அயன் தனியாகவும் கார்பன் தனியாகவும் நிக்கல் தனியாகவும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ மிஸ்சிபிள் இன்டூ ஈச் அதர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹோமோஜினியஸ்னா மிஸ்சிபிள் இன்டூ ஈச் அதர் அண்ட் யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஸோ இதில் 2 காம்போனண்ட் ஆர் 3 காம்போனண்ட் வந்து பெர்சென்டாக இருக்கும். இப்போ 2 காம்போனண்ட் பியூட்டேன் அண்ட் புரோப்பேன், சுகர், வாட்டர், காப்பர், ஜிங்க்
சால்ட் சொல்யூஷனில் சால்ட் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஸோ இதை நம்ம ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லலாம். அதர்வைஸ் இது வந்து சொல்யூஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்ரோஜினியஸ் பார்க்குறோம். ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் பார்க்குறோம். Mixture that has component into non-uniform non-uniform and non-miscible. Not miscible to each other. ஸோ ஒன்று கலக்காதனோட காம்போனன்ட் பார்த்தோம்னா components are not uniformly present in heterogeneous mixture and not miscible with each other. ஒன்று கலந்து இருக்காது. and visible இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒன் இஸ் மிக்சர் ஆஃப் sand அண்ட் சுகர். sand ப்ளஸ் சுகர். ஒரு சர்க்கரையும் மணலும் கலந்துருக்கிற ஒரு கலவை. அயன் பீசஸ் அண்ட் sand. இரும்பு துகள்கள் வந்து மணலில் கலந்துருக்கு. ஸோ நம்ம இரும்பு தனியாகவும் மணல் தனியாகவும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ளஸ் வாட்டர். வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பிரச்சனை ஆகுதுன்னா அதில் நம்மளுக்கு பபுள்ஸ் தெரியும், கேஸ் பபுள்ஸு தெரியும். ஸோ கேஸ் பபுள் அண்டு வாட்டர் ரெண்டும் நாட் மிஸ்ஸபிளாக இருக்கும். We can see the gas bubbles and water separately. Fourth ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. kerosene and oil. kerosene oil plus water. kerosene oil வாட்டர் சேர்த்தோம்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஸோ தனித்தனி காம்போசிஷனில் இருக்கும். நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு சொல்கிறோம். அப்போ ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? த மிக்சர் தட் ஹஸ் ஏ காம்போனன்ட் இன் நான் யூனிஃபார்ம் வேரியபிள் காம்போசிஷன் அண்ட் நாட் மிஸ்ஸிபிள் இன்டு ஈச் அதர்னு சொல்கிறோம். ப்ளஸ் விசிபிள், அது வந்து விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்கறது பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸை டூவாக கிளாஸிஃபை பண்ணலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ் ஒன் இஸ் எலமெண்ட், another ஒன் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? சிம்பிள் காம்போனன்ட். One is element, another one is compound. Element என்ன பண்ணா it consists of one kind of atom or one type of atom. Atoms or molecule. So element it consists of one type of atom or molecule இருந்தா அதை நம்ம எலமெண்ட் சொல்றோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் ஹீலியம், லித்தியம், சோடியம், மெக்னீசியம்,
போரான், கார்பன். ஸோ இது எல்லாம் பார்த்தோம்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த எலமெண்ட்டில் ஹீலியம் எலமெண்ட்டில் ஹீலியம் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். லித்தியம் எலமெண்ட்டில் லித்தியம் மட்டும்தான் இருக்கும். சிமிலராக ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதுதான் மாலிகுல். ஃபர்ஸ்ட் சொன்னாலும் ஆட்டம்ஸ். ஆட்டம்னா இது கூட கம்பைன் ஆகாமல் இருக்கும். மாலிகுலாம் 2 ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இந்த பட் இது மாலிகுல் தான், ஆனால் நம்ம எலமெண்ட் சொல்லலாம். பிகாஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் இருக்கும். இது ஒரு கைண்ட் தான், H2 தான் இருக்கு. நைட்ரஜன் சேம் கைண்ட், ஆக்சிஜன் சேம் கைண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எலமெண்ட்னு சொல்லலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். B4S8 பாஸ்பரஸ் அண்டு சல்ஃபர். இதில் 8 சல்ஃபர் இருக்கு, 4 பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு எலமெண்ட் பிகாஸ் இட் கண்டைன் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இதில் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம். Compound consists of 2 or more type of element or atom. Compound made up of molecule which contain 2 or more atom of different element. Different element இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது 2 or more different type of element பெர்சண்டாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் ஹேஸ் ஏ 2 or more different type of elements. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் பெர்சண்டாக இருக்கும். எலமெண்ட் ஃபிக்ஸ்டு இன் percent in fixed ratio. எக்ஸாம்பிள் பார்க்குறோம். H2O. இதில் H2ன்ற ஒரு கைண்ட் எலமெண்ட் இருக்குது அண்டு O2ன்ற கைண்ட் எலமெண்ட் இருக்குது. CO பார்த்தோம்னா கார்பன் ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட் இருக்குது. அம்மோனியா பார்க்குறோம். NH3 அம்மோனியா. ஸோ இதில் நைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது அண்டு ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது. ஸோ 2 different kind of elements இருக்கு. அண்டு H2SO4 எடுத்திருக்கேன், சல்ஃபூரிக் ஆசிட். இதில் H2 எலமெண்ட் இருக்கு, O2 எலமெண்ட் இருக்கு அண்டு சல்ஃபர் எலமெண்ட் இருக்கு. ஸோ 3 different kind of element பெர்சண்டாக இருக்கு. ஸோ இந்த மாலிகுல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலமெண்ட் பெர்சண்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் மாலிகுல்னு சொல்லலாம். மாலிகுல்னா 2 or more ஆட்டம் இருந்தால் அது மாலிகுல். அது சேம் கைண்டாக இருக்கலாம், அது டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்கலாம். ஸோ பாருங்கள், காம்பவுண்ட்ஸ்னால் H2O, CO, NH3. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பெர்சனாக இருந்தால் வந்து காம்பவுண்ட் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு மாலிகுல். இப்போ மாலிகுல்ன்றது காமனான வேர்டு. அதுக்கு வந்து நம்ம எலமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், காம்பவுண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம், ரெண்டு கம்பேர் பண்ணுறோம். மாலிகுல்ஸ்னால் 2 or more atom combined by the chemical bond. 2 அல்லது மேற்பட்ட பாண்ட் வந்து கெமிக்கல் பாண்டால் பைண்ட் ஆயிருந்தால் அதை நம்ம மாலிகுல்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் H2, O2, N2. இதில் 2 or more ஆட்டம் இருக்குது. அண்டு O3 ஓசோன் மாலிகுல். B4S8. இதில் 2 or more ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கு பை த கெமிக்கல் பாண்ட். ஸோ இதெல்லாம் மாலிகுல்னு சொல்லலாம். அண்டு H2O, CO, CO2, HCl. இதையும் நம்ம மாலிகுல்னு சொல்லலாம்னா டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் பெர்சண்டாக இருக்குது. 3 ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் 3மே அது சேம் கைண்டு.
4 பாஸ்பரஸ் சேம் கைண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எலமெண்ட் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா செகண்ட் ரோவில் இருக்கிறது 2 or more ஆட்டம் பெர்செண்டாக இருக்குது. ஆனால் சேம் கைண்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட். ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன், HCl பார்த்தோம்னா HCl. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட். இதை நம்ம காம்பவுண்ட் சொல்லலாம். ஸோ இதையே கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா எலமெண்ட்னா மோனோ யூனிட் இருக்கும். மோனோனா 1, டைனா 2, ட்ரை 3. இதை பேஸ் பண்ணி நாம பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் போரான் இருக்குன்னா ஆறு இரும்பு இருக்குன்னா மோனோ அட்டாமிக் எலமெண்ட் சொல்றோம். மோனோ அட்டாமிக் எலமெண்ட். H2O2 H2 and O2 N2 இதெல்லாம் 2 ஆட்டம் பெர்சன் இருக்கு. ஸோ டை அட்டாமிக் எலமெண்ட் அது கிளாஸிஃபை பண்றோம். B4 இருக்குன்னா பாலி அட்டாமிக் எலமெண்ட். பாலினா 3க்கு மேல இருந்தா நம்ம பாலி அட்டாமிக் சொல்லலாம். இதுமாதிரி சிமிலரா காம்பவுண்ட் சொல்லலாம். CO இருக்கு, டை அட்டாமிக் மாலிகுல். இதுவே ஹெட்டிரோ டை அட்டாமிக் மாலிகுல் சொல்லலாம். ஹெட்டிரோனா வேற வேற. ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல், ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல் இருக்கு. ஹோமோனா ஒரே மாதிரி இருந்தா ஹோமோ, ஹெட்ரோனா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ CO வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல், டை அட்டாமிக் மாலிகுல் சொல்லலாம். H2O இருக்கு, 3 ஆட்டம் இருக்கு. ஸோ ட்ரை அட்டாமிக். ஸோ மாலிகுல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். Molecule 2 or more atom combined by the chemical bond, it is called molecule சொல்றோம். molecule 2 அல்லது மேற்பட்ட ஆட்டம் வந்து கெமிக்கல் பாண்டால பைண்ட் ஆயிருக்கும். இட் மே பி எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். இது எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா N2 2 நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் பை த கோவலன் பாண்ட். ஸோ இது வந்து மாலிகுல்னு சொல்லலாம். அதுமாதிரி காம்பவுண்ட் வந்து பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு 2 ஆட்டம் கம்பைன் ஆயிருக்கு பை த கெமிக்கல் பாண்ட். சரிங்களா, இதெல்லாம் மாலிகுல்னு சொல்லலாம். இப்போ மாலிகுலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மாலிகுல் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 or more ஆட்டம் இருக்கணும். இட் மே பி சேம் கைண்ட் ஆர் டிஃப்ரெண்ட். இது வந்து சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். சேமாக இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா N2O2 இதில் சேம் ஆட்டம் பெர்செண்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு NO, CO, H2O டிஃப்ரெண்ட் கைண்ட். ஸோ இது கிளாஸிஃபை பண்ணுறோம். டை அட்டாமிக் மாலிகுல், ட்ரை அட்டாமிக் மாலிகுல், பாலி அட்டாமிக் கிளாஸிஃபை பண்ணுறோம். ட்ரை அட்டாமிக்னா H2, N2, O2, CO, NO. இதெல்லாம் டை அட்டாமிக் 2 தான் இருக்கு. இதில் 2 கேசஸ் இருக்கு. ஹெட்டிரோ 1, ஹோமோ 1. ஹோமோ அட்டாமிக்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் ஹோமோ அட்டாமிக் சொல்றோம். நம்ம ஹெட்டிரோ டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஹெட்டிரோ டை அட்டாமிக், ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல் பார்த்துருக்கோம். பாலி அட்டாமிக்னா பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் B4, S8 3க்கு மேல இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா H2SO4. ஸோ இது வந்து பாலி அட்டாமிக் 2 or more ஆட்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல். இது வந்து ஹெட்ரோ பாலி அட்டாமிக் மாலிகுல். C6
H6 பென்சீன். ஸோ மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைஅட்டாமிக் மாலிகுல், பாலிஅட்டாமிக் மாலிகுல், இட் மே பி ஹோமோஅட்டாமிக் ஆர் ஹெட்ரோஅட்டாமிக். ஹோமோஅட்டாமிக்னா சேம் கைண்ட் இருக்கும், ஹெட்ரோஅட்டாமிக்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நாம டிஃபரன்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்ட்னா டிஃபரன்ஸ். எலமெண்ட்னா நீங்கள் H2 ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பவுண்ட்னா H2O ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அதை ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ எலமெண்ட் பார்க்குறோம். மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். மோர் தென் ஒன் கைண்ட்னா ஒன்றுக்கு மேலே. எக்ஸாம்பிள் H2O, CO இதெல்லாம் சொல்லலாம். எலமெண்ட்டுக்கு வந்து H2, O2, N2, C இதெல்லாம் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆட்டம். இங்கே வந்து எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் ஆட்டத்தை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் ஆட்டம் அவனோட பண்பை ரீடைன் பண்ணுது, தக்க வைத்துக் கொள்ளுது. காம்பவுண்டில் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் மாலிகுல். இங்கே அவனோட பண்பு யார் தக்க வச்சிருக்காங்கன்னா மாலிகுல். அப்போ காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த மாலிகுல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். H2Oன்ற மாலிகுல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதனோட ப்ராப்பர்ட்டி H2O மாலிகுலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், நாட் டிபெண்ட் அப்பான் H2 அண்ட் O2 எலமெண்ட். இதில் H2 எலமெண்ட் இருக்குது, O2 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி தட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் H2 அண்ட் O2. ஸோ காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்லி ரீடைன் பை the smallest particle called molecule. ஸோ இந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி இந்த மாலிகுலை பொறுத்து தான் இருக்கும், நாட் H2 அண்ட் O2. அடுத்து பார்க்குறோம். cannot be broken down into simpler substance. இதுவே ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் தான். எலமெண்ட்ன்றது ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் தான். இது அகைன் H அண்ட் Hன்னு ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸை நம்மளால் ப்ரோக்கன் பண்ண முடியாது. இட் cannot broken. சிமிலராக காம்பவுண்ட் பார்க்குறோம். cannot be broken down into element by chemical method. இது H2O இருக்குது. இது நம்ம H2 அண்ட் O2 broken பண்ண முடியாது. எதை யூஸ் பண்ணா கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி broken பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நாம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கிறோம். மிக்சருக்கு வந்து நம்ம சுகர் சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகர் ப்ளஸ் வாட்டர். காம்பவுண்ட்ஸுக்கு H2O ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மிக்சர், இட் கண்டெயின் 2 or more சப்ஸ்டன்ஸ். மிக்சரில் வந்து 2 or more சப்ஸ்டன்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் இட் இஸ் ஏ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட் ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். H2Oனா H2O தான். நெக்ஸ்ட், த கான்ஸ்டன்ட்ஸ் மே பி பெர்சன் இன் எனி போர்ஷன். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எந்த போர்ஷன் வேணா இருக்கலாம். சுகர் வந்து இப்போ 100 கிராம் வாட்டரில் 10 கிராம் சுகர் போட்டு நம்ம கரைக்கலாம், ஆர் 5 கிராம் சுகர் போட்டு கரைக்கலாம். ஸோ சுகரோடைய ரேஷியோ மாறுது. ஸோ எனி போர்ஷன்ஸில் அது மிக்ஸ் ஆகிருக்கும், மிசிபிள் ஆகிருக்கும், ஆர் நான் மிசிபிளாக இருக்கலாம். த கான்ஸ்டன்ட் பெர்சன் இன் டெஃபினட் போர்ஷன். எக்ஸாம்பிள் இப்போ H2Oனா மோல் ரேஷியோ வந்து 2:1 மோல் ரேஷியோ இருக்குது. மோல் ரேஷியோ. மாஸ் ரேஷியோ பார்த்தோம்னா H2Oக்கு மாஸ் ரேஷியோ, இதோட மாஸ் 2, ஆக்சிஜனோட மாஸ் 16. ஸோ 1:8 ரேஷியோவில் இது மிக்ஸ் ஆகிருக்கும். 1:8 ரேஷியோ மாஸ். அப்போ ஃபிக்ஸ்டு போர்ஷனில் கான்ஸ்டுவன்ஸ் பெர்சன்ட் ஆகிருக்கும். ஸோ தேர்டு, தே ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் கான்ஸ்டுவன்ஸ். இது முக்கியமான இது. இந்த மிக்சர்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற கான்ஸ்டுவன்ட் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணும். எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன்னா இனிப்பாக இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அப்போ சுகரோட பண்பு அங்கே ரீட்டைன் ஆகுது. இதே சால்ட் சொல்யூஷன் பார்த்தோம்னா அவனோட பண்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவனோட கான்ஸ்டுவன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ இன் த மிக்சர். அதில் என்ன கான்ஸ்டுவன்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் மிக்சர் காமிக்கும். தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தர் கான்ஸ்டுவன்ஸ் எலமெண்ட். இங்கே வந்து கான்ஸ்டுவன்ஸ் எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா H2Oவில் ஹைட்ரஜன் இருக்குது, O2 இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த H2ஓட ப்ராப்பர்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை.
H2 கேஸ், O2 கேஸ். பஸ் H2ன்றது வந்து லிக்யூட். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் கான்ஸ்டுவன்சி எலமெண்ட். இதில் இருக்கிற கான்ஸ்டுவன்சி எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி எது காமிக்காது. நெக்ஸ்ட் பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். இது ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். The constants cannot be separated by one or more chemical reaction. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க. இங்கே ஃபிசிக்கல் மெத்தட் வச்சு நம்ம செப்பரேட் பண்ண முடியும். காம்பவுண்ட் வந்து ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாது. பார்த்துருக்கோன்னா மேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மேட்டர்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். இதனோட கிளாசிஃபிகேஷன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ் பார்த்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் கம்போஸ் பை சிம்பிள் ஆட்டம். மிக்சர்ஸ்னால் 2 or more காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். மிக்சர்ஸ் வந்து ஹோமோஜினியஸ் அண்டு ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் பார்த்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்டானு பார்த்தோம், காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து மாலிகுல் பார்த்தோம், டைப் ஆஃப் மாலிகுல். அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட் பார்த்தோம்.